எல்லாருக்கும் வணக்கம். தலைவா, பாத்தியா இப்போ தமிழ்நாட்டு அரசியலோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தியா? ரொம்ப படும் மோசமா சந்தி சிரிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது நான் டிவிக்கு அரசு மேலேயும் முதலமைச்சர் விஜய் மேலேயும் நீங்க இம்மிடியட்டா மாற்றம் கொண்டு வரணும் அதுக்குதான் சொல்லுங்க. அதை கூட விட்டுருங்க, அது செகண்டரி தான். ஏன்னா நீங்க இப்பதான் ஆட்சிக்கு வந்துக்கிறீங்க, கண்டிப்பா டைம் எடுக்கும், எல்லாத்தையும் இம்மிடியட்டா மாற்ற முடியாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான், அதெல்லாம் கூட பரவாயில்ல. சரி, அதை ஒத்துக்கிறோம், கொஞ்சம் டைம் எடுக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் நீங்கள் இப்போ இந்த ஆளுங்களை எம்எல்ஏங்களை வச்சு ஒரு கேம் ஆடுறீங்களே, அதுதான் என்னால் தாங்க முடியல. அதெல்லாம் பார்த்தா தான் ஒரே மன உளைச்சல் ஆகுது. ஏன்னா அந்த அதிமுக எம்எல்ஏகள் அங்கேருந்து இங்கே வரானுங்க, இங்கேருந்து அங்கே போராடுங்க. எம்எல்ஏனா என்னங்க, அந்த ஏரியாவுக்கு தொகுதிக்கு மக்களால் ஓட்டு போட்டு மக்கள் இவங்க வந்தால் தான் எங்கள் தொகுதிக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதனால அவங்கள செலக்ட் பண்ணி அந்த கட்சியை செலக்ட் பண்ணி இப்போ அதிமுக கட்சியை செலக்ட் பண்ணி அவங்கள அந்த எம்எல்ஏ பொசிஷனில் உட்கார வைக்கிறாங்க. இது மக்கள் எடுத்த முடிவு. ஆனால் அந்த முடிவையே அப்படியே உதாசீனப்படுத்தி இம்மீடியட் ரிசைனு அந்த 3 பேரும் இன்னைக்கு 3 பேர் நான் இப்போ இம்மீடியட்டாக ரிசைன் பண்ணிட்டு தாவகால குஷ்டானுங்க. இதெல்லாம் என்னது இது ஏற்றுக்க முடியாது. நீங்கள் மாற்றத்தை பொறுமையாக கொடுங்க, அதெல்லாம் அப்புறம் கூட பார்த்துக்கலாம். ஏன் நானே டிவிக்கு ஏதோ ஓட்டு போட்டேன், தளபதி இதை ஓட்டு போட்டேன். என்னது இது என்னால் ஏற்றுக்க முடியல. எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. மக்களுக்கு நல்லது பண்ணுறது இருக்கட்டும், அது நீங்கள் பண்ணுங்க, டைம் எடுத்து பண்ணுங்க, ஓகே. பட் இதெல்லாம் ஏற்றுக்க முடியல. இஷ்டத்துக்கு ஒரு கொள்கை, அடிப்படை கொள்கை கூட இல்லாமல் அந்த ஒரு கோட்பாடு எப்படி அது எப்படி அந்த கட்சியோட டீசன்சி எப்படி காப்பாற்றிக்கணும். மக்கள் வேணான்னு ஒதுக்குன கட்சி அதிமுக, டிஎம்கே செகண்டரி, அதை விட்டுருங்க. அதிமுக ஒதுக்குனாங்கல்ல வேணான்ட்டு, இப்போ அதுலேருந்தே எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிறீங்க. அது எப்படி அது சத்தியமாக ஏற்றுக்க முடியல. அதான் நான் சொல்ல வரேன். தலைவர் அரசியல் இன்னும் பெரிய லெவலில் நினச்சின்னா அவர் ஒதுங்கி போனார், ஓகேவா. ஆனால் இப்போ ரொம்ப கீழ்மட்ட லெவலில் இருக்குது அரசியல். ஸோ இதெல்லாம் தலைவர் பார்த்தாருன்னா அவருக்கு தெரியும். இப்போ நான் அவருக்கு தான் சொல்கிறேன், தலைவா நீங்கள் என்ன பண்ணலாம், அரசியலில் வந்துருங்க தலைவா. ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப ஈஸியாக அடிக்கலாம். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா ஈஸியாக அடிக்கலாம். 100% வாய்ப்பு இருக்குப்பா. நான் சொல்கிறேன், 100% தலைவர் வந்தால் சிஎம் ஆகிறதுக்கு இப்போ நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ டிவிக்கே கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் ஒரு நானே டிவி ஏதோ ஓட்டு போட்டேன், அந்த மாற்றத்துக்கு தான் ஓட்டு போட்டேன். பட் இந்த 15 டேஸாக நான் பார்த்ததுல ஒன்றும் பெருசாக நடக்கலை. ஏன் எங்களுக்கு முக்கியமாக எதுவும் பெருசாக நடந்த மாதிரி தெரில. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு டவுன்ஃபால் இருக்குது, ஓகே. மக்களே இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் ஃபேன்ஸே நிறைய பேர் பேசுகிறாங்க, நான் சோசியல் மீடியாவில் பார்க்குறேன். ஸோ அதனால் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தா ஈஸியாக அடிக்கலாங்க. நான் சொல்கிறேன், இப்போ எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் இப்பயே ஸ்டார்ட் பண்ணணும். இப்பயே ஸ்டார்ட் பண்ணி எந்த எலெக்ஷனில் தான் நிற்கணும். நின்று அப்படி முடியல 2031 நிற்கணும். நின்னார்னா ஈஸியாக அடிக்கலாம். நான் சொல்கிறேன், சிஎம் ஆகலாம், கண்டிப்பாக ஆகலாம். தலைவருக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால தான் தலைவா நீங்கள் வாங்க, பார்த்துக்கலாம், அச்சு தூளம் பிரச்சாரம்லாம் பார்த்துக்கலாம். பிரச்சாரம்லாம் நீங்கள் நினச்சிட்டு கஷ்டம் இப்போதான் பார்த்தீங்களா, உட்கார்ந்தத்துல அடிக்கலாம். நான் சொல்கிறேன், இப்போ உட்கார்ந்தத்துல இருந்தே தூக்கலாம் எல்லாரையும், ஓகேவா. அதனால் நீங்கள் வாங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அரசியல்லாம் ரொம்ப டீசெண்டாலாம் இல்லை இப்போ, ஓகேவா. நீங்கள் அப்போ சொன்னீங்க அரசியல் நாகரிகம் கருதி சொன்னீங்க, அதை அப்போ ஏற்றுக்கிறாங்க மக்கள். ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல. நீங்கள் வாங்க, பார்த்துக்கலாம், இறங்கி அடிக்கலாம். நீங்கள் வந்தால் மட்டும் போதும். எப்படி நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு என்னோட பர்சனலாக நான் சொல்கிறேங்க, எனக்கு ஆன்மீக அரசியல் வேணுங்க. மக்கள் எல்லாரும் அமைதியாக இருக்கணும். இந்த மாதிரி கட்சி தாவல் இருக்கக்கூடாது. இப்போது தலைவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அந்த ஒரு கட்சியில் இருக்கிறவங்க தான் எல்லாத்தையுமே அந்த ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கின்னு அந்த பொறுப்பு எல்லாத்தையுமே முக்கியமான பொறுப்பெல்லாம் எடுத்துக்கின்னு தமிழ்நாட்டில் டாப் லெவலில் வைக்கணும். இந்த மாதிரி இந்த கட்சியிலேருந்து கொஞ்சம் பேர் போட்டு, அந்த கட்சியிலேருந்து கொஞ்சம் பேர் போட்டு, இந்த கூட்டணிலேருந்து கொஞ்சம் பேர் போட்டு, அந்த கூட்டணிலேருந்து கொஞ்சம் பேர்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கே உங்கள் கட்சி மேலே இருக்கிற மரியாதை போயிடும், அந்த நம்பிக்கை போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த தப்பு நான் இப்போ சப்போஸ் தமிழ்நாட்டில் ஒரு தப்பு நடந்தா கூட இது எங்களால் நடக்கலை, இந்த கூட்டணியால் தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் போயிடுவீங்க. ஸோ அந்த பொறுப்புணர்ச்சி உங்ககிட்ட இருந்து போயிடும். ஸோ அதனால இப்போ நடக்கிறதுல வச்சு பார்க்கும்போது இது ஏதோ சரிப்பட்டு வராத மாதிரி தான் இருக்குது. தலைவர் சொன்ன காலம் இனிமேல் தான் வரோன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால எப்போவுமே ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணால் முழுக்க அந்த கட்சி சார்ந்தவங்களாக தான் அந்த கட்சியில் இருக்கணும். அப்போ தான் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அவங்களை கேட்கலாம், எந்த ஒரு நல்லது நடந்தாலும் அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தலைவர் அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணாரு அந்த 2020 டைமில். ஸோ அதுதான் கொஞ்சம் நடக்காமல் போயிடுச்சு. பட் இப்போ
இப்போ அவர் இறங்கினா கூட ஃபுல்லா அவரோட ரசிகர்களை மட்டுமே வச்சு நின்னார்னா சாலிடா அடிப்பாருங்க. இது வந்து எழுதி வச்சுக்கோங்க, ஈஸி இது இந்த டைம்ல. ஏன்னா வந்து டிவிக்கே மேல ரெஸ்பெக்ட் இருந்தது, எனக்கே இருந்தது, நானே போட்டேன் தளபதி மேல அவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சு. பட் எனக்கு அது வந்து இது வரைக்கும் எனக்கு எதுவும் நான் பார்த்த மாதிரி தெரில. ஸோ இதுக்கப்புறம் எப்படி பார்க்க போறோம்னு தெரில. ஏன்னா வந்து நீங்க கட்சியை என்ன மெயின்டைன் பண்ணலங்க, ஏடிஎம்கேலேருந்து எல்லாரும் எடுத்து போட்டுக்கிறீங்க, மற்ற கூட்டணிலேருந்து வருது. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இவர் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ஆகுது. விஜய் யாரும் சொல்ல, விஜய் ஃபேன்ஸை மட்டுமே, தளபதி அவரோட ஃபேன்ஸை வச்சு மட்டுமே எல்லா பொசிஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு மட்டுமே பதவியெல்லாம் கொடுத்து வச்சிருந்தாருன்னா அதை நான் வந்து ஏற்றுட்டு இருப்பேன். பட் எல்லா இடத்துலையும் ஆல்ரெடி தப்பு பண்ணவங்களெல்லாம் தூக்கி போட்டுக்கிறீங்க, அப்போ எப்படிதான் நல்லது நடக்கும் சொல்லுங்க? அது வந்து ஏற்றுக்க முடியலங்க. இது வந்து கம்ப்ளீட்லி கொலாப்ஸ்டுன்னு தான் நான் சொல்லுவேன் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ அதனால வந்து தலைவர் அரசியல் வரணும், ஆன்மீக அரசியல் வந்து ஈடுபடுவோம் எல்லாருமே. கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டுக்கு அப்போ தான் நல்லது நடக்கும். ஸோ மக்கள் எல்லாரும் நிம்மதியாக அமைதியாக இருக்கணும்னா தலைவர் அரசியலுக்கு வந்தே ஆகணும் நான் சொல்கிறேன். அப்போ தான் வந்து எல்லாருமே காமாற முடியும். முக்கியமாக ரஜினி ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கண்டிப்பாக.